நம்முடைய டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இங்கே தமிழில் உலகளாவிய முக்கியமான நிகழ்வுகள், பிரபலமான செய்திகள் மற்றும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தினசரி வழங்குகிறோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து இருங்கள். பிசிசிஐ விதிமுறைப்படி இந்திய கிரிக்கெட்டில் இருந்து விலகினால் மட்டுமே வெளிநாட்டு தொடர்களில் ஆட முடியும். கடந்த வருடம் அம்பத்தி ராயுடு இந்திய கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று கிரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் ஆடினார். ராபின் உத்தப்பா, யூசுப் பதான், ரெய்னா போன்றவர்களும் வெளிநாட்டு தொடர்களில் விளையாடி வருகிறார்கள். இந்நிலையில் இந்திய அணி மற்றும் ஐபிஎல்லில் இருந்து ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திற்கு ஆர்சிபி அணியின் ஆலோசகர் மற்றும் பேட்டிங் பயிற்சியாளர் பதவியை வழங்கியுள்ளனர். தென்னாப்பிரிக்க T20 லீக் தொடரில் இருக்கும் பால் ராயல்ஸ் அணி தினேஷ் கார்த்திக்கை ஒப்பந்தம் செய்துள்ளோம் என அறிவித்தது. இந்நிலையில் தற்போது தினேஷ் கார்த்திக்கும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்க T20 லீக் தொடரில் இதுவரை எந்த இந்திய வீரரும் விளையாடாத நிலையில் முதல் முறையாக தினேஷ் கார்த்திக் இத்தொடரில் விளையாட உள்ளார். தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றுள்ள பால் ராயல்ஸ் அணி இதுவரை ஒருமுறை கூட கோப்பை வென்றதில்லை. முதல் 2 சீசன்களிலும் பால் ராயல்ஸ் அணி 4 மற்றும் 3வது இடத்தைதான் பிடித்தது. கடந்த சீசனின் எலிமினேட்டர் ஆட்டத்தில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி பால் ராயல்ஸ் அணியை வெளியேற்றி இருந்தது. ஐபிஎல்லில் ஆர்சிபி அணிக்காக அதிக ரன்கள் அடித்தோர் பட்டியலில் தினேஷ் கார்த்திக் 2வது இடத்தில் உள்ளார். 53 இன்னிங்ஸ்களில் 24.65 சராசரியில் 162.95 ஸ்ட்ரைக் ரேட்டில் 937 ரன்களை அவர் அடித்துள்ளார். ஐபிஎல்லில் விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்து தினேஷ் கார்த்திக் தான் அதிக ரன்களை எடுத்துள்ளார். 234 இன்னிங்ஸ்களில் 26.31 சராசரியில் 22 அரை சதங்கள் உட்பட 4842 ரன்களை குவித்தார்.